நம்ம சினிமாவோட டிக்ஷனரி கமல் சாரோட சிஷ்யன் குமரவேல் சார் டைரக்டர். நான் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட், எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். ரொம்ப அந்த தெளிவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்பவுமே கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளாரிட்டி இருந்தது. அந்த கிளாரிட்டி டைரக்டர் சார்கிட்ட இருக்குது. பிகாஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் நான் காம்ப்ரமைசிங். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் விக்ரம் பிரபு சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. செம்ம ஹார்ட் ஒர்க். உண்மையிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட். அதான் சொன்னேன், சிவாஜி சாரோட குடும்பத்தோட பிளஸிங். மூத்த மகன் கமல் சார். எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க். எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படம் பண்ணியிருக்கோம். இசை நாயகன் திரு இமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். லவ்லி மியூசிக் இமான், ஃபேண்டாஸ்டிக். நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் சதீஷ் சார் கேமரா வாஸ் பியூட்டிஃபுல். another great guy. இளையராஜா சார் ஆர்ட் டைரக்டர். அதுவும் கமல் சார் ஸ்கூலில் வந்திருந்தார். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம், ஒரு அற்புதமான டீம். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீம் அந்த அர்த்தமே வந்து கூடி வந்தால் கோடி நன்மை. டுகெதர் எவ்ரிவன் அச்சீவ்ஸ் மோர். காட் பிளஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டைரக்டர் வந்து ஹரிதாஸ் படம் பண்ணார். ரெண்டாவது வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹரிதாஸ் பார்க்கும்போதே வந்து டைரக்டர் மகேந்திரன் சார் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அவரே இன்றைக்கி வந்து ஆடியோ வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இமான் சார் வந்து சொல்லணும்னா, எனக்கு 3 படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு RR மெலோடி எல்லாமே ராஜா சாருக்கு அப்புறம் வந்து இமான் சார் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சி உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட வெற்றி எப்படி கணிக்கணும்னா, கமல் சார் வந்து ஆடியோ வெளியிட மகேந்திரன் சார் அதை வாங்காருன்னா இந்த படம் உண்மையிலேயே பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். ஈவன் வேறு மாதிரி படம் ஷூட்டிங்கில் நான் விக்ரம் வம்சி சேர்ந்து ஒரு கேரவேனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். அண்ட் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தான் கும்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் அ பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது விக்ரமோட முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் படிப்படியாக ஹி ஜஸ்ட் கோயிங் அப் அண்ட் அப் ஆல் த வே. பியூட்டிஃபுல் செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் போன வருஷம் பல தடவை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் காஷ்மீருக்கு போகிறேன், காஷ்மீர்லேருந்து வரேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அண்ட் டிஸ்பைட் ஆல் த ஹார்ட்ஷிப்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி மேனாக ப்ளே பண்ணுறேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு கர்வம், அந்த ப்ரைட் இருந்தது இன் விக்ரம்ஸ் ஐஸ். அண்ட் ஐம் வெரி ஷுர் விக்ரம் யூ டன் ஜஸ்டிஸ் டு திஸ் கேரக்டர். படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். And Iman sir, music really took me back to Kashmir. The visuals and the music, they are spellbounding. Wishing the entire technician of this team all the best for a huge success. Thank you so much. Iman, Nanar, Vikram Prabhu, எல்லாருமே ஒரே செட் டோன் போஸ்ட். ஸோ சூப்பர் சாங்ஸ் மச்சான், சூப்பராக இருக்குது எல்லாமே. அண்ட் ராஜா சார் டச் ரொம்ப நிறைய இருக்குது. அண்ட் எல்லா ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் படமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் விக்ரம் பிரபுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, படம் ஆரம்பிச்சு தான் பிள்ளையார் சொல்லியே போட்டார். ஏன்னா கும்கி படத்தை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ஹீரோ. அண்ட் தாத்தாவோட பிளஸிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படம் வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் குமாரோட படம். நான் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணேன் டேரக்டர். ஆக்சுவலாக இனிதா இனிக்கும், யுவன் யுவதி, ஹரிதாஸ் அப்படின்னு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு கூட. வெரி சென்சிபிள், நல்ல டேரக்டர், நல்ல விஷுவல் சென்சிபிள் டேரக்டர், நோ காம்ப்ரமைஸ் இன் மேக்கிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாஹால் எடுத்திருக்காங்க, நிறைய லொக்கேஷன்ஸ் வித்தியாசமான படம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மிகச்சிறந்த படமாக இது அமையும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். அப்புறம் எங்களுக்கு விழாநாயகன் இமான், விக்ரம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃபேன் ரொம்ப இமான். நான் ரீசெண்டாக கவனிச்சிட்ருக்கேன் உங்கள் ஒர்க் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. ஆடியோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பித்து டியூன் செலெக்ஷன்லேருந்து ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி விக்ரம் உங்கள் ஃபேன் தான். சூப்பர். கும்கிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்கள் ப்ரொடியூசர், புது ப்ரொடியூசர், கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். எல்லாமே எல்லா சயின்ஸும் இந்த படத்தில் இருக்குது.
இந்த டீம், இந்த படத்தோட அசோசியேட் பண்ணிக்கூடிய கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ குமார் சார். தேங்க்ஸ். எங்கள் அப்பா நம்ம இந்திய படை வீரர்கள் மேலே ரொம்ப மரியாதை அப்பாவுக்கு. அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு. இன்றைக்கி என் நண்பர்கள் பல பேர் வீர் சக்கரா வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதான் கார்கில் வாரில் சண்டை போட்டவங்க சில பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஏன்ப்பா நீ நடிக்க முடியாதான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த உடம்பு இப்போ இல்லை. அட்லீஸ்ட் விக்ரம் ஒரு போர் வீரராக நடித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குமார் ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் ரம்யா, ஆல் ஆஃப் யூ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என் குழந்தை இமான், அது ரொம்ப பெரிய ஒரு இசை நிறையாக வளர்ந்துட்டார். இன்றைக்கு சின்ன பிள்ளை தான், ஆனால் இருந்தாலும் எல்லாரும் உலகமே பேசுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அருமையான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. இப்போ விக்ரம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்தில் எல்லாமே நீங்கள் தான் இசை அண்ட் எல்லாத்துலேயும் பிரமாதமாக இருக்கீங்க. அதுக்காக விக்ரம் ஒரு படி மேலே தூக்கி நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்ககிட்ட வச்சுட்டு வரீங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இப்போது போயிட்டுருக்கு. ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு ஜெயநாத் சார். அண்ட் கேமராமேனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் அவர்களுக்கு. ரொம்ப அழகான விஷுவல்ஸ், சாங்ஸ், அந்த டோட்டல் ஃபிலிமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு குறிப்பாக விக்ரம் பிரபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒவ்வொரு திரைப்படம் பேக் டு பேக் பண்ணும்போது அதில் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு திறமை பார்த்திங்கன்னா இன்னும் பல உயரங்கள் தொட்டிருக்கு. நான் இப்போ இந்த படத்தை இப்போ டோட்டலாக பார்த்துட்டனால சொல்கிறேன். அண்ட் சாங்ஸில் ரொம்ப அழகாக ஆடிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங்ஸ் அழகாக எழுதி கொடுத்த வைரமுத்து ஐயா அவர்களுக்கும் அண்ட் அருண் ராஜா காமராஜ் அவர்களுக்கும் அண்ட் மோகன் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாகான்ற ஒரு விஷயம் இதுதான் அடுத்தது நான் பண்ணணும், அதுக்கான காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இதில் மெயினாக இந்த படத்தில் என்னென்னா ஒரு மிலிட்ரி ஆர்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இது என்னென்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு எல்லை பாதுகாப்பு படையை பற்றி, அங்கே இருந்த ஒரு சோல்ஜரை பற்றியான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் இது. ஒரு செவரக்கோட்டை, காரைக்குடி பக்கத்தில் செவரக்கோட்டைன்ற கிராமத்திலிருந்து காஷ்மீரில் போய் பார்டரில் வேலை செய்யும்போது அவருக்கு ஏற்படுற அனுபவம், அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு தின் ட்ராவலிங் சொல்லலாம். உண்மையான இந்த படம் ஆரம்பிக்கும் மேலே பார்டர்ஸில் போயிட்டு இறக்கி போகும்போது சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஆர்மியை பற்றி படம் பண்ணால் போதும் அப்படின்ற நினைப்பு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒன்று இருக்குது. 50வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை. அது எப்படி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தியாகம்ங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது தான். பட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ அதை இந்த படத்திலோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடியூசரை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது என்னென்னா, இந்த படம் ஒரு ப்ரொடியூசர் இது ஒரு பெரிய ஸ்கேல், அதாவது ஹரிதாஸ் அப்புறம் அந்த சைஸில் படம் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். பட் எனக்கும் வேறு விஷயங்கள் இருக்குது. நான் வந்த இடம் அப்படி கமல் சார்ட்டேருந்து வந்தனால எனக்கு ஒரே இதில் ட்ராவல் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவரோட நான் பார்த்துட்ட விஷயம் என்னென்னா, ஒரு சக்ஸஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ் ஆகட்டும், ஓப்பனாக சொல்லலாம், ஃபெயிலியர் ஆகட்டும், எதுவுமே ஒரு மைண்டில் வச்சுக்க மாட்டார். எல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவரோட ஜான்ரா ஃபிலிம்ஸ் அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்குன்னு நினைப்பார் அடுத்தடுத்தது. ஸோ எனக்கு தெரியல, இப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனாலே எனக்கு தெரியல. அண்ட் அப்பா பார்த்தீங்கன்னா அவரும் கல்யாணராமன் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அடுத்து மீண்டும் கோகுலான ஃபிலிம். அப்பா என்ன சொன்னார், நான் கல்யாணராமன் மாதிரி ஒரு படம், நீ மீண்டும் கோகுலாமல் ஒரு படம் பண்ணிட்டேன், அதான் ஹரிதாஸ். பட் கல்யாணராமன் மாதிரி ஒரு படம் வேணும்டா, அதை பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படிம்பாரு. இது கல்யாணராமன் தான் இருக்கும் சார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வணக்கம். இன்றைக்கி வாகா ஆடியோ லான்ச் நடக்குது. இங்கே சத்யம் தியேட்டர்ஸில் வாகா டீம் இருக்கோம். என்னோடய ப்ரொடியூசர்ஸ் விஜய் பார்கவ் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்ஸ், ஜிஎன்ஆர் குமரவேலன் சார் என்னோட டைரக்டர். ஹரிதாஸ்க்கு அப்புறம் இது அவரோட படம். அண்ட் அஃப்கோர்ஸ் நியூ ஹீரோயின் ரணியா ராவ் இருக்காங்க.
இதில் இமானோட சேர்ந்து எனக்கு இது வந்து 4வது படம். அவர் தான் இன்றைக்கி ஹீரோ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு நல்ல ஆல்பம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்பமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். டீமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு சாங்கும் ஹிட் சாங்காக கொடுத்துருக்காரு. ஸோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் இட். நீங்களாம் பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஸோ விக்ரம் பிரபுடைய படங்கள் குதிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சந்தேகமே இல்லை, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நான் அவரை பற்றி சொல்ல முடியும். அந்த வாய்ஸ் வாகாவில் அந்த சொல்வஸ் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க, என்ன பாடுபடுவாங்களோ அத்தனை உழைப்பையும் ட்ரெயிலரே பார்க்க முடியாது. அவரை பாடுபடுறாங்க. எப்பவுமே ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய பங்களிப்பு, முழுமையான ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த படைப்பாளையும் தான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது. நானும் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் பல பேருடைய படங்களை. அவசரப்பட்டு கமிட் பண்ணி பாதியில் நம்முடைய படத்தை கெடுத்துருவாங்க. கொஞ்சம் நிதானமும் தேவை. ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிது, நல்ல ஒரு வரம் ஒரு டைரக்டர். அந்த ப்ரொடியூசருக்கு லாபகரமாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய கடமையும் நம்ம ஒரு டைரக்டருக்கு இருக்கு. அதை மிஸ்டர் குமரவேல் அற்புதமாக நிறைவேற்றியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ மீண்டும் மீண்டும் இன்றைக்கு 2016 இத்தனை பெரிய மரியாதைக்குரிய கலைஞர்கள், இயக்குநர்கள், படைப்பாளிகள் எல்லாரும் முன்னாலே நான் பேசுறதுக்கு ஒரு மரியாதையும் நேரத்தையும் எனக்கு கொடுத்த அந்த மகா கலைஞனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டேன். என் பிள்ளைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல களம் அமைத்து பேரை பார்த்ததுமே நினச்சிட்டேன், வாகா ஒரு ப்ரொடியூசர், வாகா ஒரு மியூசிக் டைரக்டர், வாகா ஒரு நல்ல டைரக்டர் வாச்சா படம் வெற்றி தானே அடையணும். நல்ல எல்லாம் வாகா வாய்ந்திருக்கிறது உங்களுக்கு. விக்ரம் பிரபு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த படத்தை டைட்டில்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்குது. அடடா நமக்கு தோணலையான்னு. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இதில் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. இசையை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். 3வது தலைமுறையாக ஒரு வரி முதற்கொண்டு பாடலாக மாறி இருக்கிறது. சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது அது எனக்கு, நாங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன், 40 வருடங்களுக்கு முன்னால் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் ஞாபகப்படுத்தியது. இருந்தாலும் இதுவும் மிகவும் அழகாக இருந்தது. அது மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் இது ஒரு தனி மாதிரியாக நன்றாகவே இருந்தது. மிகவும் சிறப்பாக உயிர் நடைபோட்டு முன்னேறி கொண்டு வரும் இமாமுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்களெல்லாம் சேர்ந்து செய்யணும். 5 படங்கிறத பெருமையாக சொல்லாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கர்வத்தில் சொல்லுது சரி. இளையராஜாவும் நானும் கிட்டத்தட்ட 100 படம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த படம் பண்ண போகிறோம். இப்படி உங்கள் பயணமும் தொடர வேண்டும் என்பது ஆசை. வயது இருக்கிறது, திறமை இருக்கிறது, நீங்கள் அப்படி முன்னேற வேண்டும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெரிகிறது. அது நான் ரொம்ப வாழ்த்தக்கூடாது, இது என் படமும் கூட. அதனால் மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.